பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன். நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு என்றும் இருப்பதாக. இன்றைய வார்த்தை, உமது வாக்கில் என் காலடிகளை நிலைப்படுத்தும், தீயது எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதேயும். கீப் யோர் ப்ராமிஸ் அண்ட் டோன்ட் லெட் மீ ஸ்டம்பிள் or let sin control my life. திருப்பாடல்கள் அதிகாரம் 119 வசனம் 133. இவ்வுலகத்தின் ஆசாபாசங்களுக்கு அடிமையாகி நம் ஆன்மாவை இழந்து விடாமல் எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். நமது ஜெபம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி இவ்வாறு இருக்க வேண்டும்: தீய எண்ணங்களும் செயல்களும் என்னை மேற்கொள்ள விடாதேயும், எந்த தீய நாட்டங்களுக்கு உட்படுத்தாமல் என் ஆன்மாவை காத்து, என் உள்ளத்தின் தூய்மையும் என் உடலில் பாவத்தால் அழுக்கு ஏற்படாமல் காத்தருளும். உம் தூய நெறியில், சத்தியத்தில், நியமங்களில் நான் நிலைத்து நின்று வாழ என குடுவிய புரியும். இவ்வாறு நாம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிக்க வேண்டும். பாவத்தால் நாம் அவரை விட்டு பிரியாமல் இருப்பதற்கு தூய வாழ்வை வாழ வரம் கேட்டு ஜெபிக்க வேண்டும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் கடவுளின் ஆசீரும் அருளும் சமாதானமும் நிறைவாக கிடைப்பதாக. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபமும். வாழ்வு தரும் இறை வார்த்தை, ஆறுதல் அளிக்கும் இறை வார்த்தை, உண்மையை உணர்த்தும் இறை வார்த்தை, நம்பிக்கை தரும் இறை வார்த்தை, இது இயேசு வழங்கும் இறை வார்த்தை, இது இயேசு பேசும் இறை வார்த்தை.